ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 2 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 27 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே. இது அன்பான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அது மட்டுமல்ல, இது இந்த உலகத்துல இது மிக முக்கியமான ஒன்று. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். இந்த வார்த்தை இது தாவீது சொன்ன ஒரு வார்த்தையாக வேதத்துல காணப்படுகிறது. இந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல, கிறிஸ்தவ ஊழியத்துல, ஆவிக்குரிய திருச்சபைகளில ஒரு காலத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள், ஆண்டவருக்காக அற்புதங்களை செய்தவர்கள், மகத்தான சாதனைகளை புரிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தை சொல்லுவது பராக்கிரமசாலிகள். They are not babies, they are mighty warrior. அதாவது எல்லாவற்றிலும் பராக்கிரமசாலிகள். அது மாத்திரமல்ல, யுத்த ஆயுதங்கள், வாய்பலம், கைபலன், மேன் பவர், மணி பவர், மசில் பவர், யுத்த ஆயுதங்கள். வசனம் சொல்லுகிறது எல்லாம் அழிந்து போயிற்றே. அப்படியெல்லாம் அதனுடைய கருத்து என்னவென்றால், அன்பான பிள்ளைகளே, பராக்கிரமம், அறிவு, திறமை, தாளந்துகள், அனுபவங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் ஒழியாத ஒன்று தேவ கிருபை. இந்த நாளிலே இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, how are they mighty fallen. எப்படி விழுந்தார்கள். இன்றைக்கு திருச்சபையின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எத்தனையோ பேர் சபைக்கு வேகமாய் வருகிறார்கள், வேகமாய் ஓடி போகிறார்கள். வேகம் சொல்வது போல சீக்கிரமாய் முளைத்து சீக்கிரமாய் காய்ந்து போகிறது. வேகமாய் வருவது, ஆடுவது, பாடுவது, துள்ளுவது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாம் இழந்து போவது. இதற்கு என்ன காரணம் என்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். ஆனால் வேதம் எச்சரிக்கிறது, நீங்கள் இதிலிருந்து தெய்வ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையானது. இந்த அநேகருக்கு அன்பானவர்களே, ஆரம்பம் நன்றாக இருக்கிறது, ஆனால் முடிவு நன்றாக இல்லை. Many have good beginnings, but few have good endings. இதனாலே என் செய்தி என்னவென்றால், தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் மேன்மையான, மகிமையான, மகத்துவமான திட்டங்களை வைத்திருக்கிறார். என்றைக்கு அந்த திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையோ, என்றைக்கு திட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையோ, என்றைக்கு தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கவில்லையோ, அன்றைக்கு வீழ்ச்சி வரும். வீழ்ச்சி என்பது ஒரே நாள் நடக்கிற சமம் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரு கதாபாத்திரத்தை ஒழுங்கா வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16 அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். அந்த வார்த்தை படிக்கிறேன். நான் புறக்கணித்த சவுல். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இவர்தான் அபிஷேகம் பண்ணினார், இவர்தான் அழைத்தார். காணாமல் போன, கருது தேடி போன ஒரு சவுலை ராஜாவாக்கினார். ஆனால் அந்த தேவன் சொல்லுகிறார், நான் புறக்கணித்த சவுல். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, எவ்வளவு துர்பாக்கியமான ஒரு நிலைமை. நான் புறக்கணித்த, என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உண்மையல்லால் நான் புறக்கணித்த. அப்படியானால் கவனியுங்கள், தேவன் நம்முடைய நோக்கத்தை அறிகிறார், நம்முடைய நினைவுகளை அறிகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போகிறோமோ, நினைவுகளால், சிந்தைகளால், பேச்சினால். கவனியுங்கள், உங்கள் பேச்சுகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்கள் தோற்றங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் செயல்களை அறிந்திருக்கிறார். சிந்தை அறிவார், செயலை அறிவார். நிறைய புரியல, யாரையும் ஏமாத்துறோம்,
யாரையோ நம்மை வெற்றி விட்டோம் இல்லை. அவர்கள் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர் நினைப்பது நான் அவரை வென்று விட்டேன், இல்லை, இவர் விழுந்து விட்டார். நீங்க என்னைக்கு நான் ஒருத்தரை வென்று விட்டு நினைக்கிறீங்களோ நீங்க வென்று விடவில்லை, நீங்களாகவே உங்களை வீழ்த்திக் கொண்டீர்கள். இதனாலே ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆரம்பம் நன்றாயிருந்தது, ஆரம்பம் சிறப்பாக இருந்தது அவருடைய ஆரம்பம். ஆனால் அன்பானவர்களே, உங்களுடைய செயல்களும் உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய பேச்சும் உங்களை பலவீனப்படுத்தும். It will make you weak. இந்த நாளில ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறீர்கள். அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், நான் புறக்கணித்த சவுல். அப்படியானால் தேவன் ஒரு மனிதனை அவ்வளவு எளிதில் புறக்கணிப்பதில்லை. சிந்தை அறிவார், செயல்களை அறிவார், அவனுடைய நோக்கங்களை அறிவார், எல்லாவற்றையும் அறிவார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் புறக்கணித்த சவுல். என் அன்பு தேவ பிள்ளையே, இவர் யார் தெரியுமா? ஆரம்பத்தில் படித்தேனே, பராக்கிரமசாலி, யுத்தத்திலே வல்லவர்கள், செயலிலே சிறந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்டோடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே, வீழ்ச்சி என்பது தேவனை சார்ந்தல்ல, வீழ்ச்சி உங்களை சார்ந்தது. திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போறது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு ஆழத்துக்குள்ளே போகிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, when you get weaker, ஆண்டுக்குள்ள எவ்வளவு பலவீனம் அடைகிறீர்களோ அது உங்களுக்கு மகாபெரிய கேடு. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு அது அருவருப்பானது. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, you are strong in the body but you are weak in the spirit. சவுல் ராஜ்யத்திலே வல்லவனாய் இருந்தான், ஆனால் ஆவியிலேயோ பலவீனமாய் அவன் மாறினான். இந்த நாளிலே அன்பு பிள்ளையே, நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை, தேவ கிருபையை இழந்துவிட வேண்டாம். யோவான் 10:10 இப்படி சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அப்படியானால் பிசாசின் நோக்கமே உங்களை கொல்லுவது, உங்களை அழிப்பது, உங்கள் தரிசனத்தை, உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய அழைப்பை அவன் அழிப்பதே அவனோட மிகப்பெரிய நோக்கம். ஆனால் தேவ நோக்கம் தெரியுமா? உங்களை உருவாக்குவது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, சவுலுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனால் அவன் முடிவு மிகப்பெரிய பரிதாபம். இந்த 3 காரணம் சொல்லுகிறேன். நம்பர் 1, அன்பானவர்களே, இது ஷேம்ஃபுல் டெத். அவனுடைய மரணம் ஒரு அவமானத்தின் மரணம். எப்படி என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அவனுடைய ஒரு காலத்திலே வெற்றி இருந்தது, ஆனால் அந்த வெற்றி நிலைத்திருக்கவில்லை. நிறைய பேருக்கு வெற்றி இருக்கிறது, வெற்றி பெற்றவன் புத்திசாலி இல்லை. வெற்றி இருக்கிறது, ஆனால் வெற்றி நிலைத்திருக்க வேண்டுமானால் உங்கள் சிந்தனையும் உங்கள் செயலும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய உறவுகளும் தேவனோடு. என்றைக்கு அந்த உறவிலே புல வருகிறதோ, என்றைக்கு கீழ்ப்படியாமை வருகிறதோ, என்றைக்கு தேவனுடைய வழியில் நடக்க மனதில்லையோ, அன்றைக்கு நம்பர் 1, you will have a death. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மரணம். அது ஆவிக்குரிய மரணம் அல்ல, சரீர மரணம் கூட. திரையில் பாருங்கள், it was sad death. அவனுடைய சவுலுடைய மரணம் மிக துக்கமானது, வேதனையானது. எனவேதான் அந்த வார்த்தை நான் படித்தேன். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, விழுந்து போனார்களே, மடிந்து போனார்களே, ஒன்றுமில்லாமல் போனார்களே. இது துக்கத்தின் வார்த்தை. நண்பர்களே, பிள்ளையே, உங்கள் மரணம் என் மரணம் உலகத்தில் துக்கமா இருக்கலாம், நித்தியத்தில் வெற்றியா இருக்க வேண்டும். முதலாவது குறிப்பு sad death. இரண்டாவது ஷேம்ஃபுல். இது ஒரு அவமானத்தின் மரணம். அவன் மரணத்தை படிக்கும் போது அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அந்த மரணம், அவனுடைய மரணமே ஒரு அவமானத்தின் மரணம். சவுலுடைய மரணம் துக்கமானது, வேதனையானது. அந்த வார்த்தை 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டான். தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்தால் 5ஆம் வசனம், சவுல் செத்து போனான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, ஒரு மாபெரும் யுத்த வீரன். ஆரம்பத்தில் சொன்னேன், நீதிமானின் மரணம் அருமையானது. ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய மரணம், நீதிமானாய் வாழ்ந்தான், ஆனால் துன்மார்க்கனாய் மரித்தான். வேதம் சொல்கிறது, it was sad.
இரண்டாவது it was shameful. அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையிலே எது நடக்கக்கூடாது நடந்தது, எது நடக்க வேண்டுமோ அது நடக்கவில்லை. திரும்ப சொல்கிறேன், எது நடக்கக்கூடாதோ, கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம், ஆனால் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரம் அன்பானவர்களே பட்டயத்தினால் வெட்டுண்டு செத்தான். இங்க நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை, எது நடக்கக்கூடாதோ அது நடந்தது, எது நடக்க வேண்டுமோ அது நடக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்படி தேவ சித்தம் நடக்க வேண்டும், தேவ தீர்மானம் நடக்க வேண்டும், தேவனுடைய குறிக்கோள் நடக்க வேண்டும், தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும், உங்களை குறித்த அவருடைய வார்த்தை நடக்க வேண்டும். ஆனால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கவில்லை, எது நடக்கக்கூடாதோ அது நடந்தது. எனவேதான் சொன்னேன், it was sad. Not only sad, it was shameful. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, the wickedness will lead into weakness. உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய கொடுமையான வாழ்க்கை, the wickedness, பொல்லாத வாழ்க்கை, துரோகம் செய்கிற வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, the wickedness will lead into weakness. என்றைக்கு அந்த பொல்லாப்பு வருகிறதோ, என்றைக்கு அந்த காரியம் வாழ்க்கையில் வருகிறதோ, the wickedness will lead into weakness. உங்களை பலவீனப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அது மட்டுமல்ல, தேவ நோக்கம், தேவ சித்தம், இதனுடைய தீர்மானம் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகும். எனவேதான் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பான தேவ பிள்ளையே, பராக்கிரமசாலிகள், ஆயுதாரிகள், வேதம் சொல்லுகிறது மடிந்து போனார்களே. இன்றைக்கு சவுலுடைய மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், அன்றைய பிள்ளையே, தேவன் வைத்த இடத்தில் ஒழுங்காயிரு, கீழ்ப்படி, தேவ சத்தம் கேள். வெற்றி நிரந்தரம் அல்ல, இதனுடைய நோக்கம் நிரந்தரமானது. என்றைக்கு தேவ நோக்கத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவனுடைய ஆளுகைக்கு விட்டு, என்றைக்கு சுய சித்தம், சுய அறிவு, சுய ஞானம் இதை அதில் நீங்கள் நடக்கிறீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் சொன்னது போல sad, not only sad, shame, துக்கமானது, அது அவமானப்படுத்தக்கூடியது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒரு பலன் உண்டு. துர்க்கிரிகளுக்கு பலன் உண்டு, நற்கிரிகளுக்கு பலன் உண்டு. நீ செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். God has a better plan for you. நினைக்கிறாய் இதுதான் வழி, சிறப்பானது இல்லை, அது மரண வழி. நீங்க கொண்டு போகும் பட்டயம், வேதனை, கண்ணீர், காயங்கள். நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த பிள்ளையே, அவர் ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். அவர் சொல்லுகிறார், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அவர் ஜீவனை கொடுக்கிறவர், சத்துரு ஜீவனை எடுக்கிறவர். எனவே சவுலுடைய மரணம் நம்ம கற்றுக் கொடுக்கிற இந்த பாடம். ஒரு சவுலுடைய வாழ்க்கையில மரணம் தேவனுடைய இரக்கம், புரியவில்லை. Death is not a penalty, it is a favor. மரணம் என்பது சில வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் சொன்னார், பசுத்தமான மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது மோசமானது. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிற 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல, விழுந்து போனார்களே, அழிந்து போயிற்றே. தேவன் உன்னை விழுவதற்காக அல்ல, அழிவதற்காக அல்ல, உன்னை உருவாக்கத்தான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 14:5 மனிதனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினேன். என் அன்பு பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, உன்னுடைய மரணம் அருமையா இருக்க வேண்டும், உன் மரணம் அவமானமா இருக்கக்கூடாது, உன் மரணம் துக்கத்தை அல்ல, உன் மரணம் நித்தியத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ரோமர் 5:12, ஒரே மனிதனாலே பாவமும் மரணமும் இந்த பூமியிலே பிரவேசித்தது, ஆனால் இன்னொருவராலே அந்த மரணத்தின் மூலமாக நித்திய வாழ்வும் உங்களுக்கு எனக்கு சொந்தமாயிற்று. எனவே நாளிலே அந்த சவுலின் மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், அழிவு, நாசம், மோசம், நித்திய நரகம். எசேக்கியேல் 3:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், அதாவது துன்மார்க்கருடைய மரணத்தை அவர் விரும்புவதில்லை. சொல்லுகிறது, துன்மார்க்கன்
தன் வழியை விட்டு திரும்புவதையே நான் விரும்புகிறேன். எனவேதான் கர்த்தருடைய திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் சாக வேண்டும், நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? எனவே அந்த வார்த்தை சொல்கிறது, திரும்புங்கள். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் மரணம் என் மரணமும் அருமையானது, ஆனால் அது அவமானம் மாத்திரம் அல்ல, அது அவமானத்துக்குரியதல்ல, அது அருமையானது. தேவன் உங்கள் மரணமும் என் மரணமும். எனவேதான் வெளிப்படுத்தல் 14:13 சொல்றார், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ஒருவனுடைய மரணம் அன்பானவர்களே ஒழிந்து போயிற்று, அழிந்து போயிற்று, ஒன்றுமில்லாமல் போயிற்று. ஆனால் பரிசுத்தவான் மரணம் அருமையானது, மேன்மையானது. நம்முடைய வாழ்க்கை முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவு முக்கியம். எனவேதான் அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கிரியைகள் அவளோடு கூட போகும். இதை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, உன் கிரியை எப்படிப்பட்டது? நீதியானதா? உத்தமமானதா? அது தேவனுக்கு பிரியமானதா? தேவன் போல் சொல்கிறார் மரணத்தை குறித்து பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு மரணம், ஐயோ அழிந்து போனான், ஒழிந்து போனான். ஆனால் யோபு சொல்கிறான், எனக்கு குறிக்கப்பட்ட காலம் நான் காத்திருக்கிறேன். ஒருவன் அதை ஆசையோடு எதிர்பார்க்கிறான், இதோட வாழ்க்கையில வேதனை தருகிறது. எனவேதான் பவுலடியான் சொல்லுகிறார், பவுலடியான் 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஒரு யுத்த வீரனாய், வாரியர், ஒரு போர் வீரனாய், ஒரு ஓட்டைப்பந்த வீரனாய் ஓட்டத்தை முடித்தேன். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, விசுவாசத்தை காத்து கொண்டேன். 4:8, 2 தீமோத்தேயு 4:8, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி அதை என் அந்நாளிலே எனக்கு தருவார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசுரமாகுதலை யாவருக்கும் தருவார். எனவேதான் நீதிமானின் மரணம் நம்பிக்கை உள்ளது, அதிலே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. எனவேதான் இரட்சகர் சொன்னார், உன் இதயம் கலங்காதிருப்பதாக. காரணம் என்னவென்றால் மரணம் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது, ஆனால் தேவனுடைய வாழ் சொல்கிறது கலங்காதிருப்பதாக. எனவேதான் அவர் சொன்ன வார்த்தை யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். சவுலுடைய மரணம் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், அன்பானவர்களே, அழிவு, நாசம், மோசம், வீக்கினம். ஆனால் நீதிமானின் மரணம் எதை கற்றுக் கொடுக்கிறது? அன்பான பிள்ளைகளே, நமக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஒரு மேன்மை. இப்படி சொன்ன புரியும், அப்பியரன்ஸ், நமக்கு ஒரு நிச்சயத்தை, நமக்கு ஒரு எதிர்காலத்தை, நமக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது. எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உடைய முடிவு எப்படி? பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, 2 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பியரன்ஸ், உடைய முடிவு எப்படிப்பட்டது? மகிழ்ச்சியானதா அல்லவிட்டால் துக்கமானதா? யோசித்து பாருங்கள். ரோமர் 5:10 சொல்லுகிறது, அவருடைய மரணம் உங்களை என்னையும் நிச்சயித்து தருகிறது. அது மாத்திரமல்ல, சொன்ன வார்த்தை, மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, அந்த வார்த்தை விழுந்து போனார்களே, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, என்ன காரணம்? நம்பர் 1, கீழ்ப்படியாமை. நம்பர் 2, சுயசித்தம். நம்பர் 3, கண்கள் விரும்புவது. நம்பர் 4, மனுஷிய பலன், மசில் பவர், மேன் பவர், மணி பவர். இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தம், தேவ நோக்கம், இதனுடைய விருப்பம் மாறவே மாறாது. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். ஆனால் நீதிமானின் மரணம் உடைய பார்வைக்கு அருமையானது. எனவேதான் பெயர் சொல்கிறது, அவர்கள் தங்கள் காரியங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். தங்கள் பிரயாசங்களை விட்டு, இவ்வளவு பாடு, இவ்வளவு பிரயாசம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய மரணம் அருமையானது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். வாழ்க்கை எப்படி? துன்மார்க்கமாய், அசுத்தவானாய்
அநியாயமாய் அல்ல, நீதிமானை போல உடைய வாழ்க்கை முடிவெடுக்கட்டும். சவுலை போல அல்ல. திருமறை சொல்லுகிறது, ஒழிந்து போனான், இரண்டாவது விழுந்து போனான் என்பது பிள்ளையே. ஒழிவதற்காகவும் தேவன் உங்களை படைக்கவில்லை, உருவாக்க, உங்களுக்கு ஜாதிகளை ரட்சிக்க, ஜனங்களை ரட்சிக்க, தேசங்களை ரட்சிக்க கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எனவே உங்கள் மரணம் ஒரு துக்கத்தின் மரணம் அல்ல, வெற்றியின் மரணம். உங்கள் மரணம் கேள்வியின் மரணம் அல்ல, அது பதிலுக்குரிய ஒரு மரணம். எனவே விழுந்து போனார்களே, உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா அல்ல. அனைவரை உயிர்ப்பிக்கிற வாழ்க்கையாய், ஜீவன் கொடுக்கிற வாழ்க்கையாய், அனைவருக்கு ஆதாரமா இருக்கிற வாழ்க்கையாய் ஒரு வாழ்க்கை மாற உங்களுக்கு ஜீவிக்க விரும்புகிறேன். ஜீவிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மரணம் ஒரு நீதிமான மரணத்தை போல் இருக்கணும் ஆண்டவரே. ஒழிந்து போனான் அல்ல ஆண்டவரே. பெரிய நாட்கள் நீடித்திருக்கலாம், ஆனால் தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவனுடைய ஆண்டவரே திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சவுளை போல் அல்ல, ஒழிந்து போகிற வாழ்க்கை அல்ல, நிலைநிற்கிற வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். எஸ் லார்ட், எங்களுடைய ஆரம்பத்தை விட உங்களுடைய முடிவு முக்கியம். எனவே நல்ல முடிவை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, உங்களுடைய முடிவு முக்கியம். சவுல் நன்கு ஆரம்பித்தான், ஆனால் திருமறை சொல்கிறது விழுந்து போனான். இரண்டாவது அவன் அழிந்து போனான். விழுந்து போவதற்கும் கர்த்தர் உருவாக்கவில்லை. உங்களை கொண்டு ஜாதிகளை, ஜனங்களை, உங்களை கொண்டு அநேகரை தம்மிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாய் ஒரு ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் சொல்லுகிற வார்த்தை நோக்கி பாருங்கள். லுக், ஸ்டே. மூன்றாவது என்ஜாய், நிலைத்திருங்கள். ஆண்டவரோடு, வார்த்தையோடு நிலைத்திருங்கள். வாழ்க்கை உயரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, கையேந்த விடல, தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமான
வாழ்க்கையில உண்மையா இருக்கு. ஒரு நாளும் நம்மளை கையேந்த அவர் விடவே இல்லை, நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பயணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. போதுமானவர்களும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை. போதுமானவர்கள் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாள் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார், ஒரு நாளும் உங்களை விட்டு தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று உங்களை பக்கத்திலே நின்று அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருந்தால், குப்பையில பிறந்தும் கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய், ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மள தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலைகுனியவும் விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. பயமே பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்த வல்லவர், இனியும் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த யாவரையும் அவர் புறமே தள்ளுவதே இல்லை. அவரை நம்பி வந்த யாவரையும். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.